எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கேழ்வரகு பூந்தி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கேழ்வரகு மாவு வந்து மெஷரிங் கப்பில் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதே கப்பில் வந்து பாதி கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை 2 மாவையும் வந்து ஒன்றா கலந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நல்லா கெட்டியாக இருக்கும்படியாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீன்ச்சு வந்து சோடாப்பு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இந்த பூந்தி கரண்டி. இது வந்து விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, நன்றி. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கெட்டி பதமாக இந்த இதில் வர்ற மாதிரி கெட்டி பதமாக வந்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இந்த கரண்டியில் வந்து அந்த மாவு எடுத்தோடனே அது கீழே வந்து டொப்புன்னு கொட்டாது. அந்த அளவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து கட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கட்டியாக எடுத்துகிட்டு கடாயில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பூந்தி கரண்டியில் வந்து அந்த கேழ்வரகு மாவை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா வந்து சின்ன ஸ்பூனை வச்சு அது வந்து கீழே வந்து உழுதும்ல. அப்புறம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு விட்ருங்க, ஓரளவு நிறையா. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து தன்னால் இந்தளவுக்கு வந்து 2 நிமிஷம் கழித்து இந்தளவுக்கு வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு அதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு கரண்டியை வச்சு எடுத்து தட்டில் வச்சுருங்க. இதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க வந்து டாக்டர் வந்து சொன்னாங்கன்னா சாப்பிட்லாம். ஒரு சின்ன அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி.